Hi students, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 4.23 பாருங்க. Prove that sum என்ன ஃபர்ஸ்ட் கொடுத்துறாங்க பாருங்க. If a1, a2, a3 dot dot an is an arithmetic progression with common difference d. ஃபர்ஸ்ட் மாதிரி எழுதலாமா? Since a1, a2, a3 dot 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 an is another ap with common difference d. therefore d என்ன சொல்லலாம்? உங்களுக்கு இதெல்லாம் 10th பத்தினாது a2 minus a1 சொல்லலாம், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், இல்லை என்ன பண்ணலாம் a3 minus a2 சொல்லலாம். a1 நமக்கு என்ன டாட் எடுப்போம், நான் லாஸ்ட் என்ன சொல்லலாம் an, அது ஃப்ரெண்ட் நம்பர் என்னது n minus 1ல an minus 1 இப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இதெல்லாமே டி வேல்யூ. இப்போ நமக்கு பாருங்க இந்த இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, அதை எடுத்துங்க. இப்போ tan inverse of d by 1 plus a1 a2 இருக்கா, நம்ம இதுக்கு போடலாம் பாருங்களா, tan inverse of d பதில் நம்ம நம்பலாம். இந்த வேல்யூ சொல்லுமா a2 minus a1 by 1 plus a1 எடுத்துலாமா. இதை நம்ம பார்த்து எப்படி இருக்கு பாருங்க. இது tan inverse of நமக்கு tan inverse x plus tan inverse y ஃபார்முலா என்ன சொல்லுங்களா, tan inverse x minus y by 1 plus xy. இது எப்போ இந்த ஃபார்முலா வரும் பாருங்க, tan inverse x minus tan inverse y, அப்போதான் இந்த ஃபார்முலா வரும் இல்லையா. அது தான் இதுவும் இருக்கு. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணலாம், tan inverse of, அதாவது tan inverse a2 minus tan inverse a1 சொல்லணும். ஓகேங்களா, ஜஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அதே போல் நெக்ஸ்ட் tan inverse of, செகண்ட் போங்க, d by 1 plus a2 a3 என்ன சொல்லாத, tan inverse of d என்ன சொல்லலாம் a3 minus a2 சொல்லலாம் இல்லையா, by 1 plus a2 a3. அப்போ இது நான் நமக்கு tan inverse of a3 minus tan inverse of a2 வந்துடும். நெக்ஸ்ட் இதே நமக்கு டாடா இருப்போம் இல்லை, நெக்ஸ்ட் போகும்போது நம்மளுக்கு டாடா வச்சு போகும்போது என்ன டைம் வரும், tan inverse of d by 1 plus a n minus 1 இன்ட்டு என்ன பண்ணலாம், a என்ன தெரியலாமா, இங்க செகண்ட் டேர்ம்னா தேர்ட் டேர்ம் இல்லையா, ஃபர்ஸ்ட் டேர்ம்னா செகண்ட் டேர்ம். அப்போ இங்க n minus 1 அடுத்த லாஸ்ட் டேர்ம் இந்த nth டேர்ம். சரிங்களா, அப்படி தெரியலாமா, ஈக்குவல் டு, அப்போ இது போடலாம் tan inverse of an minus an minus 1 லாஸ்ட் டேர்ம் மைனஸ் அதுக்கு முன்னாடி டேர்ம் n minus 1 டேர்ம் 1 plus an minus 1 into an. அப்போ இது வரைக்கும் போடலாம் tan an minus tan an minus 1. சரிங்களா, இப்படி எடுத்துக்கலாம். என்ன பண்ண வந்து வெர்டிகலா என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். வெர்டிகலா நீங்க ஏன்னா இப்போ ஃபைல போட போறோம், என்ன பார்த்தா நமக்கு அதெல்லாம் நம்ம வெர்டிகலி நமக்கு அந்த ஆடிங் வெர்டிகல் போட்டுடலாம். நம்ம ஆக்சுவலா ஆட் பண்ணலாம், லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஆட் பண்ணாலும் அப்படி ஆட் பண்ணாம ஆடிங் வெர்டிகலி வெர்டிகல் ஆட் பண்ணா நான் அந்த லெஃப்ட் சைடு உங்களுக்கு அப்படியே கொஸ்டின் வந்துருமா, tan inverse of d by 1 plus a1 a2 plus tan inverse of d by 1 plus a2 a3 plus dot வந்துட்டு வரும் tan inverse of d by 1 plus வரும் an minus 1 equal to, நீங்க இந்த ரைட் சைடு பார்த்தீங்க நம்ம என்ன ஆகும்னா, இந்த tan inverse a2 வரும், இந்த tan inverse ஆகும் a2 நமக்கு கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் அடுத்து இங்கே வரும் a4 minus a3 வரும்போது a3 a3 உங்களுக்கு கேன்சல் ஆகும். அதே போல கேன்சல் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், அந்த லாஸ்ட் டேர்ம் நமக்கு என்ன ஆகும், இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும். சரிங்களா, மற்றெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகும், கேன்சல் ஆகும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணுங்க, tan an இதுவும் இந்த இருக்கு இல்லையா, tan inverse a1 இது மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகும், மிச்சமாக இருக்கும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த லாஸ்ட் டைம் மட்டும் தான் உங்களுக்கு
கேன்சல் ஆகாம இருக்கும், மற்றெல்லாம் கேன்சல் ஆகும். இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா ஆக்சுவலாக பாருங்க, tan of an minus a1 by 1 plus an a1. சரிங்களா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி, அதாவது tan x minus tan y ஃபார்முலா யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுதானே இருக்கு இங்கே. இப்போ நமக்கு வந்து இப்போ சம் பாருங்க, எல்ஹெச்எஸ் பாருங்க, எல்ஹெச்எஸ் போயிடலாம். எல்ஹெச்எஸ் ஆக்சுவலி என்ன பாருங்க, tan வந்துட்டு இந்த ஃபுல் வேல்யூ இருக்கு, இந்த வேல்யூ ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ tan ஆஃப், நான் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் போட்டுருக்கேன், tan ஆஃப் இந்த ஃபுல் வேல்யூ என்ன பார்த்தா நம்மளுக்கு tan ஆஃப் an minus a1 by 1 plus an a1. இந்த tan கேன்சல் ஆகுமா, ஆன்சர் அது an minus a1 by 1 plus an a1. நமக்கு வந்து இது RHS.